மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக கலைப்பிரிவு மாநில செயலாளர் RV உதயகுமார் நம்மிடையே தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமாக இருக்கிறார். அவருடன் நீங்கள் பயணித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க சார். வணக்கம். நான் RV உதயகுமார் பேசுறேங்க, டைரக்டர். விஜயகாந்த் ஒரு சிறந்த மனிதர், நல்ல நடிகர். அது எல்லாத்துக்கும் மேல ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட மனிதர்களை நேசிக்கிற ஒரு சாதாரண குடிமகனை போல ஒவ்வொருவரையும் அரவணைத்து செல்லும் ஒரு பண்பாளர் என்பதை சொல்லலாம். நான் என் ஆரம்பகால வாழ்க்கையிலே திரையுலகத்திலே அவர் படங்களுக்கு உதவியாளராக பணிபுரிந்திருக்கிறேன். அப்போது கூட முதலில் எல்லோரையும் சாப்பிட வைத்து விட்டு தான் அவர் சாப்பிடுவார். அவர் அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் முதலில் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தனியாக ஒரு சமையல் அறையும் அதுக்கு அமர்ந்து சாப்பிடும் அளவுக்கு எல்லாரும் யார் வந்தாலும் மதிய வேளையிலே அங்கே சாப்பிட்டு கொள்ளலாம் என்ற அளவிற்கு வருபவர்களெல்லாம் உபசரித்து வந்தவர் அவர். அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டவர், தான் கஷ்டப்பட்டு வந்ததுனால. அத்தகைய ஒரு மிகச்சிறந்த மனிதர். கஷ்டம்னு யாரு போனாலும் உதவி செய்யக்கூடிய பண்பாளர். அது மட்டுமல்ல, நான் பயின்ற திரைப்பட கல்லூரியில் இருந்து வந்த பெரும்பாலான மாணவர்களை புதிதாக இயக்குநர்களாக அறிமுகப்படுத்தியவர். தைரியமாக திரைப்பட கல்லூரி, தமிழக அரசு நடத்துகிற திரைப்பட கல்லூரியில் பயின்ற மாணவர்களை எல்லாம் ஊக்குவித்தவர் அவர் என்று சொல்லலாம். எனது சின்ன கவுண்டர் திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த விஜயகாந்த் அவர்களை ஒரு வேட்டி சட்டையை போட்டு விட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல அவர் கதர் சட்டையையும் ஒரு வேஷ்டியையும் கட்டிவிட்டு ஒரு சிறந்த ஒரு கதாபாத்திரம், சின்ன கவுண்டர் கதாபாத்திரத்தை சொன்னேன். அதை மிக அழகாக அவர் நடித்து கொடுத்தார், எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல். அந்த படம் ஓடும் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட அந்த படத்தை பார்த்துவிட்டு, இது ரொம்ப அற்புதமான திரைப்படம், மிக நன்றாக ஓடும் உதயகுமார் என்று அவர் பாராட்டியது. அதற்கு பின்னால் பல அரசியல் தலைவர்களும் அந்த படத்தை பார்த்து பாராட்டியதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதற்கு பின்னால் தான் அவருக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. அத்தகைய பண்பாளர் அவர். நல்ல 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 மனசுள்ளவர் அவர், அவ்வளவுதான். சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டாலும் அதில் சில உண்மைகள் இருக்கும். தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞரையும், மிகச்சிறந்த ஒரு திரைப்பட நடிகரையும், ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியையும் இழந்து விட்டது என்றே கூற வேண்டும். அவருடைய இழப்பு நிச்சயமாக ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா, ஒரு சாதாரண லெவல்ல இருந்து எல்லா ஏழை மக்களையும் அரவணைத்து செல்லும் பண்பும் பாங்கும் உள்ள ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவரது மறைவுக்கு அவரது குடும்பத்திற்கும், அவரது கட்சி தொண்டர்களுக்கும், திரையுலகத்திற்கும், திரையுலக நண்பர்களுக்கும், எங்களை போன்ற இயக்குநர்கள் எல்லாரும் அவரை வைத்து படம் எடுத்த, கூட நடித்த நடிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக சார். இணைப்பில் அவருடன் பயணித்த அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.